அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. Thank you Lord. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் உம்முடைய நினைவினாலே எங்களை நடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. கிருபையாய் நடத்துங்கப்பா, கிருபையாய் நடத்துங்கப்பா. அழைத்தவர் நீ உண்மை இல்லவரப்பா. நீ எங்களை நடத்த முடியாது தகப்பனே. உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த முடியாது. எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. கிருபை தாங்கப்பா. ஒத்தாசை கொடுங்க ஆண்டவரே. அனுகிரகம் பாராட்டுங்கப்பா. ஓ ராபாரி கராபா ராபா சந்தராலா பங்கராபா. ஆமென். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். எல்வாயின் வார்த்தை எல்லாம் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பு நேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பு நேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அப்பா, எங்கள் ஏற்றம் விருப்பம் எல்லாம் உமது இதய துடிப்பாக துடிக்க வேண்டும் இருக்குதே தகப்பனே. எங்கள் ஜீவன் ஆட்கள் எல்லாம் எங்கள் ஜெப வீரனாக வீராங்கனை மாற்றும்படியாய் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. உந்தன் ஏற்றம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். எந்த ஏற்றம் விருப்பமெல்லாம் உந்தன் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனார்கள் எல்லாம் ஜப வீரன் எழுதும். என் ஜீவனார்கள் எல்லாம் ஜப வீரன் எழுதும். கரங்களை வைத்து ஆராதனை 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 அன்பரே ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரே ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. Thank you Lord. ஆமென். அப்பா, உலகமெங்கிலும் சென்று
சுவிசேஷத்தை பிரசிங்க என்று சொல்கிறப்பா. நாங்கள் புறப்பட்டு செல்ல ஆண்டவரே எங்கள் வழி வாசல் உண்டு பண்ணும்படியாய் உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த முடியாத தகப்பனே. உடைய தேசம் எல்லையெல்லாம் நாமத்தை சொல்ல கிருபை தாங்கப்பா. எழுப்புதலுக்கு கட்டளையிடுங்கப்பா. எழுப்பதை ஒவ்வொரு பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறதா. ராபா கரா ராபா சந்தாரா லாபா கரா. ஆமென். சுவிசேஷ பாடம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாடம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உங்கள் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உங்கள் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரே ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உமக்கு வந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்கு வந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆராதனை 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 அன்பரே சுத்தாதனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுத்தாதனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு நேசரே திருமுகத்தே அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அல்லேலூயா. அச்சமூகத்திலே நாம் ஆழ்ந்த களிப்புடன் பாடும்படியாய் அவர் சமூகத்திலே மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவுடனே நான் மகிழ்ச்சியாய் என்று தாவீது சொன்னது போல அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே அப்பா பலவீனனு தன்னை பலவான் என்று சொல்லும்படியாய் தேவன் வெளிச்சத்துக்கு
கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. கர்த்தர் எனது சகாயர், நான் பயப்படேன். எபிரேயர் 13:6. இந்த சிறியலில் ஒருவனாயினும் கெட்டு போவது பரலோகத்தில் உள்ள உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. மாத்யூ 18:14. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். பிலிப்பியர் 4:14. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66:13. பிரைஸ் த லார்ட். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எபிரேயர் 13:6. இந்த சிறிய சாலில் ஒரு நாளிலும் கெட்டு போவது உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. மத்தேயு 18:14. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். 19. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66:13. ஆமென். ஒரே ஸ்லோகம். நீரே அல்லாடியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறாய். சங்கீதம் 90:2. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எபிரேயர் 13:6. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எபிரேயர் 13:6. இந்த சிறியரில் ஒருவனாகியும் கெட்டுப்போவது பரலோகத்தில் உள்ள பிதாவின் சித்தம் அல்ல. மத்தேயு 18:14. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீ எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66:13. பிகினர்ஸ் டீம் டான்ஸ் ஆட போகிறாங்க. அதாவது ஐ லவ் மை கண்ட்ரின்னு தலைப்பு வச்சு இந்த விபிஎஸ் கிளாஸ் நடத்தணும். அதனால் இந்தியாவை நேசிப்போம் என்ற சாங்க்கு டான்ஸ் ஆட வராங்க. Jesus loves India, so we
So we love India, we love India. So we love India, we love India. So we love India. இந்தியாவை நேசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம். இமயம் முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம். இந்தியாவை நேசிப்போம், இதயம் தொட்டு சொல்லுவோம். இமயம் முதல் குமரி வரை இயேசு நாமம் உயர்த்திடுவோம். வளம் நிறைந்த பாரதத்தை நாம் உருவாக்குவோம். வறட்சியை வறுமைதனை நாம் ஒழித்து கட்டுவோம். வளம் நிறைந்த பாரதத்தை நாம் உருவாக்குவோம். வறட்சியை வறுமைகளை நாம் ஒழித்து கட்டுவோம். சிகரம் தொடும் சாதனைகள் செய்து காட்டுவோம். சிறந்ததொரு தேசமாக உயர செய்வோம். Jesus loves India, so we love India. Jesus loves India, so we love India. We love India, so we love India. We love India, so we love. நான் சொல்கிறேன். நாமெல்லாம் ஏசப்பாக்கு சூப்பர் ஸ்டார், நமக்கு ஏசப்பா சூப்பர் ஸ்டார். அதாவது டுங்கிள் டுங்கிள் லிட்டில் ஸ்டார் என்ற ஏசப்பாவின் சூப்பர் ஸ்டார் என்ற பாட்டுக்கு தண்டனமாட வருகிறார்கள் பிள்ளைகள். ஷாலினி என் பேக் யா தெரியுமா? தானே ஆமாம், அதுதான் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. குள்ள குள்ள சகே என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் பிள்ளைகள். சகையோ மெல்ல மெல்ல ஏறி பார்த்தா மரத்துல குள்ள 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 சகையோ மெல்ல மெல்ல ஏறி பார்த்தா மரத்துல பக்கம் 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 வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வான்னு அவனை பார்த்தாரே. பக்கம் 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 வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வான்னு அவனை பார்த்தாரே. அது அப்புறம் என்ன ஆச்சு, அவன் லைஃப் மாறி போச்சு. அவர் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. அது அப்புறம் என்ன ஆச்சு, அவன் லைஃப் மாறி போச்சு. அவர் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. கையை தட்டி பாடு, டான்ஸ் ஒண்ணு போட்டு. கையை தட்டி பாடு, ஒரு டான்ஸ் ஒண்ணு போட்டு. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு.
மோசஸே சாக்கு 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 சொல்லி நழுவுனா திக்கு 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 வாயி மோசஸே சாக்கு 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 சொல்லி நழுவுனா கூடவே இருப்பேன்னு சொல்லிதான் பயத்தை ஒதுக்கி வச்சா தள்ளிதான் கூடவே இருப்பேன்னு சொல்லிதான் பயத்தை ஒதுக்கி வச்சா தள்ளிதான் அப்புறம் என்ன ஆச்சு அவன் லைஃப் மாறி போச்சு அவர் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு அந்த அப்புறம் என்ன ஆச்சு அவன் லைஃப் மாறி போச்சு அவர் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு கையை தட்டி பாடு ஒரு டான்ஸ் ஒன்னே போடு கையை தட்டி பாடு ஒரு டான்ஸ் ஒன்னே போடு அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு மீனு கரை பேதரோ அலை 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 கடலின் நடுவிலே மீனு கரை பேதரோ அலை 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 கடலின் நடுவிலே பட்டு பட்டு பாடுபட்டும் கிடைக்கல ஏசப்பா வார்த்தை கேட்டு வலைய போட்டாரு பட்டு பட்டு பாடுபட்டும் கிடைக்கல ஏசப்பா வார்த்தை கேட்டு வலைய போட்டாரு அது அப்புறம் என்ன ஆச்சு அவன் லைஃப் மாறி போச்சு அவர் பார்க்கப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு அது அப்புறம் என்ன ஆச்சு அவன் லைஃப் மாறி போச்சு அவர் பார்க்கப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு கையை தட்டி பாடு ஒரு டான்ஸ் ஒன்னே போடு கையை தட்டி பாடு ஒரு டான்ஸ் ஒன்னே போடு அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு Sabe
இந்த நாளிலே கூட நம்முடைய சபையின் வாக்குத்தத்தமான சங்கீதங்களின் புத்தகம் 110 சங்கீதங்களின் புத்தகம் 110 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். சீக்கிரம் வாசிங்க. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். அல்லேலூயா. பிறக்கும், பிறப்பு என்பதே ஒரு என்ன அர்த்தம்னா ஜீவன். பிறக்கும், பர்த். அப்போ அந்த ஜீவனுக்கு உண்டான காரியத்திலே கர்த்தர் அவருடைய பராக்கிரமத்தின் நாளிலே அவருடைய பவர், ஸ்ட்ரென்த், அந்த பராக்கிரமத்தின் நாளிலே அவருடைய ஜனங்கள் அவருக்கென்று மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரமாய் இருப்பார்கள், வளருவார்கள். அப்போ அவருக்கென்று தன் காரியங்களை செய்யும்போது கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு அந்த விடிய காலத்து கர்ப்பத்தை பிறக்கும் ஜனங்களுக்கு அவர் ஆளுகை கொடுத்து அந்த ஆளுகையிலே பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஆதரவு கொடுத்து அந்த ஆதரவிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை அந்த ஜனங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணவர் யாரு? உண்மை இல்லவர். அது அப்படியே நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்று உள்ளபடியால் அப்படியே நமக்காய் நிறைவேற்றிக்கொள்ள நம்ம உரிமை பாராட்டணும். கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அந்த காடை மாட்டிட்டு அப்படியே வச்சிடக்கூடாது. அந்த வாக்குத்தத்தை வாயினால் அறிக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய பராக்கிரமத்தின் நாளிலே உங்களுடைய ஜனங்கள் மனப்பூர்வம் பரிசுத்த அலங்கமாக இருப்பார்கள் என்று சொன்னீரப்பா. நம்முடைய வல்லமல்ல கரங்களுடைய குடும்பத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். மனப்பூர்வமாக பரிசுத்த அலங்கமாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்கப்பா. விடிய காலத்து பனிக்கு சமமாய் கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமமாக உங்களுடைய எவ்வளவு பிறக்கும் என்று சொன்னீரப்பா. விடிய காலத்திலே எழுந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்பட்ட கிருபை தாங்கப்பா. அப்படின்னு அந்த வாக்குத்தத்தை உரிமை பாராட்ட நாம் அதையே என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்ளும், சுதந்திரத்துக்கொள்ளும். இந்த பராக்கிரமத்தின் நாளிலே கொடுத்த வாக்குத்தத்தத்தை பல 3 கேரக்டர் வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன கேரக்டர்? 3 தத்துவம். அவர் தனி தத்துவம் 3. டீச்சர், நம்ம டீச்சர் நேற்று விபிஎஸ் நட்டாங்களே, அது மாதிரி அவர் அந்த ஞானத்துக்கு கொடுக்குற அவர் தான் டீச்சர், கிங் ஆஃப் கிங்கா, ராஜாதி ராஜா, நியாயாதிபதி. அவர் தான் கடைசி நாளில் நியாயத்திருக்கிறவர். அவர் தான் ராஜாதி ராஜா. அப்போ நமக்கு எல்லாவற்றையும் போதித்து நடத்தி நமக்கு ராஜாதி ராஜாவாக இருந்து கடைசி நாளிலே அவர் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நம்மை அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட நாம் கடந்த நாட்களிலே ஒரு 5 காரியங்களிலே 7 காரியங்களிலே நாம் சொன்னோம். 7 காரியங்களிலே அவருடைய புயம் படிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 52:10. சங்கீதங்களின் புத்தகம் 52:10 வாசிங்க. சங்கீதம் 52:10. ஏசாயா 52:10. சாரி, ஏசாயா 52:10 வாசிங்க. ஏசாயா புத்தகம். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றன்னா, எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு, கிறிஸ்தவர்கள், இந்து, முஸ்லீம்லாம் இல்லை, எல்லா ஜாதிகள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். அந்த பரிசுத்த புயம், அந்த புயத்தை பற்றி கடந்த வாரத்திலே நாம் அறிந்து கொண்டோம்.
அதிலே பரிசுத்த புயம், நீட்டப்பட்ட புயம், உண்மையிலே புயம், நித்திய புயம், மகிமை நிறைந்த புயம், தமது புயம். இந்த 6 காரியங்களிலே நாம் தியானிக்கும்படியாய் கடந்த வாரத்திலே இந்த பரிசுத்த புயத்தை பற்றி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே அவருடைய நீட்டப்பட்ட புயம், அவர் நீட்டப்பட்ட புயம், அவர் நீட்டிட்டார்னா, நீட்டப்பட்ட புயம்னா என்னது குறிக்கிறது? இது என்னது குறிக்கிறது? நீட்டாரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதத்தை நீட்டுவார், ஆசீர்வாதத்தை நீட்டுவார். இப்போ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்டபோது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்பார். ஆண்டவரே என் கண்களை திறந்தரும், என் கண்களை திறந்தரலாம். வேற எதுவும் கேட்கல அந்த குருடர், என் கண்களை திறந்தரும். அப்போது ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கிறோமோ அதை மனப்பூர்வமாக கேட்கணும். மனப்பூர்வம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, விசுவாசமாக கேட்கணும், எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்றே கேட்கிறோம். அது கேட்பது நியாயமாக இருக்கணும். கர்த்தர் நம்ம கேட்பது நீதியாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் அவருடைய பேர், நியாயாதிபதி, நீதிபரர். கடைசி நாட்களிலே எத்தனை அவர் அறிந்து கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பிலே நாம் வழி போகாதபடி ஆண்டவருக்கு எப்பவுமே ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதான் அந்த வார்த்தை, மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமுமாய் இருப்பார்கள். நேற்று பிள்ளைகளோடு சொன்ன 3 விஷயம் நம்ம வாழ்க்கை ரொம்ப அவசியம். கீழ்ப்படிதல், பரிசுத்த, விசுவாசம். இது 3ம் ரொம்ப நம்ம வாழ்க்கையில், நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தா எல்லாமே ஆண்டவர் நமக்கு, நம்ம கேட்பதற்கு முன்னாலே நம்ம வாயில் சொல்புறா முன்னே எல்லாவற்றையும் அது கொடுக்கிறவர். அதனால் பிரியமானவர்களே, எப்பவுமே ஆண்டவர் சமூகத்தில் நாம் பரிசுத்தவர்களாய் காணப்படுவர். இந்த வசனம் பாருங்கள், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ அந்த பரிசுத்தத்தை கேட்டு பெற்றுக்கொண்டோமானால் நம் வாழ்க்கையிலே எதையும் நம்ம எழுந்து விட மாட்டோம், எதையும் எழுந்து விட மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறேன், எழுந்ததை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்னவர். இப்போ இந்த நாள் என்ன நாள்? பெந்தகோஸ்தே நாள். பெந்தகோஸ்தே நாளில் நம்ம வாசிப்போம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், அதில் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் கரெக்டாக சிறு பிள்ளைகளையும் நீ கொண்டு வந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இதுக்குன்னு நாளை அவர் முன்குறித்து வைத்திருக்கார். கரங்களை தட்டுவோமா? முன்குறித்து வைத்திருக்கார். இந்த பிள்ளைகளுக்கு இயேசு பற்றி சொல்லும்படியாய், பிதாவை தேவனை பற்றி சொல்லும்படியாய், பரிசுத்தாவினர் பற்றி சொல்லும்படியாய் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓடத்தில் வந்திருந்தார்கள். பிள்ளைகள் அந்த எப்படி சொல்கிறதுனா, அந்த விசுவாசம், இயேசு நமக்கு என்ன சொல்லுவார், நம்மளோட என்ன பேசுவார். நேற்று தினத்திலே ஒரு மகள் அவங்க அழுகுறாங்க, பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட அந்த எப்படி அந்த அந்த பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு காரியம் இருந்தாலும் மனதிலே என்னோட ஆண்டவர் பேசினார். அழுகிறா, அந்த பகலில் அழுதுறான். இப்போ மகள் பேர்னா எங்கே? வாமா வாமா. இந்த மகள் தன்னாலே கண்ணீர் சிந்துறாங்க. என்ன மகட்டா? ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டா, ஆவியானோடு பேசினார் அப்படின்னு சொல்லி அவர் தன்னாலே இந்த மகளை ஆவியானவர் நேற்று தினத்தை நிரப்பினார். இந்த மகள் மாத்திரமில்லை, நிர்மலா நிம்மியை கூட வாமா. ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டாங்க பிள்ளைங்க. இன்றைக்கு அவங்க சாட்சியாக நிற்கிறாங்க. ஒரு மனம். அல்லேலூயா. அதனால் நம்ம பிள்ளைகளும் ஆவியான பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணோம்? வாஞ்சை இருக்கணும். அந்த காரியங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அன்றைய தினத்தில் பெந்தகோஸ்தே நாளிலே 120 பேர்கள் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்க. உட்காரமா, கர்த்தர் நல்லவர். அந்த பெற்றுக்கொண்டோம்னு விடக்கூடாது, அதை தினந்தோறும் அத்தியாவசப்படுத்தணும். ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி, அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு. பிரியமானவர்களே, இதில் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2:17.
கடைசி நாட்களில் என் மாம்சமான யாவர் மேலும் ஆ. என் ஆவியை ஊற்றுவேன். ஆ. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் ஆ. தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆ. உங்கள் வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவார்கள். ஆ. உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஆ. என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் ஆ. என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் ஆ. அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். ஆ. அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் ஆ. உயர வானத்திலே அற்புதங்களையும் ஆ. தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி ஆ. புகைக்காலாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். அது யார் மூலமா? நம்ம மூலமா தான் நடக்கும். கரங்களை தட்டுவோமா? அதுதான் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். என்ன வார்த்தை பாருங்க, கடைசி நாட்களில் நம்ம வாழ்கிற காலம் என்ன காலம்? கடைசி காலம். கடைசி காலம். அதை நம் மனதில் உறுதிப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே நான் வாழ்கிற காலம் கடைசி காலம், ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது, ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா. ஆவியானவங்க பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர். நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் செல்கிறோமோ அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கணும் அப்பா, அதிசயங்கள் நடக்கணும் ஆண்டவர்னு சொல்லி நாம தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் முன்னால யார் எழுதுந்து? யோவேல் தீர்க்கதரிசி. அதையும் வாசிப்போமா? யோவேல் 2:28 வாசிங்க சிஸ்டர், சீக்கிரம் வாசிங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே பேதுரு சொல்றார். பேதுரு யாரு? முதல் ஊழியக்காரர். இந்த மகன் ஒருத்தன் படகுல பேதுரு உட்கார்ந்துருக்கிற மாதிரி அந்த கிளையில் செய்து வந்திருக்கிறான். ஞானத்தை கொடுப்பார். கடைசி நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். உன் குமாரர்கள் குமாரத்திகள் என்ன பண்ணுவாங்க? தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. இந்த அதிசயத்தை நான் செய்வேன். இந்த அதிசயத்தை செய்கிறவராக பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நாம என்ன பண்ணக்கூடாது? தாமதிக்கக்கூடாது. என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கன்னு சொல்லி எங்கே கேட்கணும்? சபைக்குள்ளே வந்த உடனே, ஆண்டவரே இந்த நாளிலே ஆராதனை வேலையிலே என்னை அக்னியால் நிரப்புங்க, என்னை அபிஷேகம், ஆண்டவரே என்னை அபிஷேகங்கப்பா. உங்களுடைய அபிஷேகம் தான் என்னை பாதுகாப்பு. அதை நம்ம கேட்கணும். பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்குதான் விடுதலை உண்டு. அங்குதான் விடுதலை. எந்தெந்த காரியத்தில் விடுதலை பெறாமல் இருக்கிறோம், எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறோம், ஆவியானவர் தான் பலப்படுத்தாது. பயத்தெல்லாம் எடுத்து பயப்படாது. ஆவியானவர் பலன் உண்டு என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. அப்போ அந்த ஆவியானை பெற்றுக்கொள்ள எப்போதும் நம்ம எப்படி இருக்கணும்? வாஞ்சா இருக்கணும். ஆவியான நிரப்புங்கப்பா. பெற்றுக்கொண்டோம் என்று நம்ம பின்னோக்கி போகக்கூடாது, இன்னும் முன்னோக்கி சொல்ல வேண்டும். ஆண்டவரே நாங்கள் உங்களோட ஆவினா தீர்க்க தரிசனம் உரைக்கணும் ஆண்டவரே, நான் தீர்க்க தரிசனம் உரைக்கணும் ஆண்டவரே. அப்போ ஆண்டவரை கேளுங்கள், அப்போது கொடுக்கப்படும். கேட்டால் தான் கொடுக்கப்படும். காரு பங்களா இதெல்லாம் இமைக்குரியது கொடுப்பாரு. அப்போ முதல்ல ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டி எழுப்ப நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும்னா ஆவியானவர் நம்ம வரவேற்கணும், கொடுக்கணும். ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. ஆவியார் நம்மகிட்ட இருந்தால் நமக்கு என்ன இல்லை? பயமே இல்லை. பயப்பட மாட்டோம். பயமே ஒன்றுமில்லாமல் அது ஒன்றுமே நம்ம அண்டாது, நம்ம கிட்ட வராது அந்த பயம். எது கட்டுறதாலும் பயப்படுறோம். எதுக்கு பயப்படுறோம்? ஆவியார் நம்ம கூட இல்லை. ஆவியார் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான். அந்த பெந்தகோஸ்தே நாளில் பாருங்க, எடுத்து வாசிங்க சிஸ்டர், 38 வாசிங்க. 38 2ஆம் அதிகாரம் 38 வாசிங்க. 38 41 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 41 சீக்கிரம் வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, முதல் ரட்சிப்பு. போன முறை ரட்சிப்பை குறித்து பேசுறோம். இந்த முறை என்னது? ஞானஸ்தானம். பிள்ளைங்க
நம்ம முதியவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளனா இமிடியட்டாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பெற முடியும்? பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவியை சிறு பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துவார். அப்போ வாலி பிள்ளைகள் ஆனவொடனே அவங்களுக்கு வாலி பிரியாத்திலே சிஷ்யர் நினைக்கும்படியாய் அந்த ஞானஸ்தானம் அவங்களுக்கு கொடுக்கணும். ஞானஸ்தானத்தை கொடுக்கணும். இந்த வருஷம் நம்ம சபையில் ஒரு 3 பிள்ளைகள் இருக்காங்க. வாலி பிள்ளைகள் சாணத்தில் 3 பிள்ளைகள் இருக்காங்க. நன்மை தீமை அறிக்கத்தக்காக இருந்துட்டாங்கன்னா ஞானஸ்தானம் கொடுக்கணும், நம்ம கொடுத்துருவோம். ஆண்டவர்கிட்ட அவங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஞானஸ்தானம் என்பது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறது. ஃபஸ்ட்டு ரட்சிப்பு, சபைக்கு வந்தால் ரட்சிப்பு, 2வது ஞானஸ்தானம், 3வது பரிசுத்தாவி. அல்லேலூயா. அப்போது ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், நம்ம இது இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருந்துடக்கூடாது. அப்போ ஆவியானவரை நம்ம அலக்கழிக்கிறோம். எனக்கு வேண்டாம்னு சொல்கிறோம். ஆசீர்வாதத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? வேண்டாம் என்று சொல்லுகிறோம். ஆவியானவர் எங்கே இருந்தால் அங்கே விடுதலை. ஆவியானவர் நம்ம கீழே இருந்தால் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். அப்போ அது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும். பெரிய மாணவர்களே, இந்த 2வது பாயிண்ட்டை இன்றைக்கி நம்ம பார்த்து நான் முடிச்சிடுறேன். ஒரு 20 மினிட்ஸ் தான். 2வது பாயிண்ட் என்ன பாயிண்ட் சொன்னேன்? நீட்டப்பட்ட புயம். அவருடைய நீட்டப்பட்ட புயம். அவர் நீட்டப்பட்ட புயம் நீட்டிட்டார்னா அங்கே என்ன கிடைக்கும்? பிளெஸ்ஸிங் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். எடுத்து வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 32:17. சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிடலாம். எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது எரேமியா தீர்க்கதரிசி எழுதுற. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள், அநேக எச்சரிப்பு உண்டு, அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. எரேமியா புத்தகத்தில் அப்படிப்படி எரேமியாவுக்கு என்ன சொன்னாரோ அவர் கர்த்தர் சொல்லுகிறதாவது. எரேமியா புத்தகத்தில் கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்போ கர்த்தர் சொல்கிற அந்த வார்த்தையை எரேமியா உரைப்பார், எரேமியா சொல்லுவார். இவர் பாருங்க, இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. படிங்க சிஸ்டர். நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கரங்களை தட்டுவோமா? அவர் நீட்டப்பட்ட புயம். பிள்ளைங்க, இந்த ஒரு வாரத்தில் இந்த 6 நாட்களில் ஆண்டவர் என்னென்ன அதை சிருஷ்டித்தார். அந்த ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்க, இங்கே பண்ணியிருக்காங்க, அங்கே போட்டிருக்காங்க. ஆண்டவர் எப்படி அப்படி சிருஷ்டித்தார். நீட்டப்பட்ட புயம், வார்த்தை பூமி உண்டாக கடவுது. அப்போ நீட்டப்பட்ட புயம், ஒரு புயத்தினாலே அதை ஆசீர்வதிக்கிறார். எல்லாத்தையும் அது சிருஷ்டித்து என்ன பண்ணார்? என்ன சொன்னார்? ஒரு வார்த்தை, இது நல்லது என்று கண்டார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து இது நல்லது, குட், இட் இஸ் குட், நல்லது என்று எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். 6ஆம் நாளிலே நம்மையும் விலங்குகளையும் சிருஷ்டிக்கிறார். 7ஆம் நாளில் ஓய்ந்தார். இதுதான் 7ஆம் நாள். கரங்களை தட்டுவோமா? நம்ம எல்லாத்தையும் அவர் சிருஷ்டித்த எல்லாரும் பார்த்து 7ஆம் நாளில் அவர் ஓய்வு நாள். 7ஆம் நாளில் நம்ம இங்கே வந்திருக்கோம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்பட்ட. இந்த 7ஆம் நாள் என்பது ரொம்ப முக்கியமான நாள், கர்த்தருடைய நாள். அது கர்த்தருடைய நாள். அப்போது 7ஆம் நாள் என்பது பழைய ஏற்பாட்டு பிரகாரம் சனிக்கிழமை தான் 7ஆம் நாள். சனிக்கிழமை தான் 7ஆம் நாள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் நாள். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு அல்லேலூயா இது ஓய்வு நாள். இது உலகம் எங்கிலும் இந்த நாளை கடைப்பிடிக்கிறாங்க. இந்த நாளில் நாம் எங்கே போனோம்? ஆலயத்துக்கு போகணும். கர்த்தருடைய நாளில் ஆலயத்துக்கு போகணும். நம்ம கேலண்டர் வாக்குத்தத்தம் போட்டிருப்போம். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். வாருங்கள் 7ஆம் நாள். நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரிய மாணவர்களே. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட 7ஆம் நாள் கர்த்தர் நாளில் நம்ம ஆலயத்துக்கு வர தீவிரிக்கணும். அங்கே தான் அவருடைய நீட்டப்பட்ட புயம் இருக்கிறது. கரங்களை தட்டுவோமா?
மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர், மறுபடியும் வாசிங்க. ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும், தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும், நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும், நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் முடியும், எல்லாம் கூடும். அப்போ நம்ம கேட்பது கிடைக்கும்ல. அப்போ அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஊற்றி செபிக்கணும், ஊற்றி செபிக்கணும், வாக்குத்தத்தங்கள் சொல்லி செபிக்கணும். ஜெப வாழ்க்கை ரொம்ப அவசியம். அதிகாலையில் எழுந்திருக்கணும். காரணம் என்னவென்றால் அவர் தான் எல்லாத்தையும் படைத்தார், நம்மையே படைத்தவர் அவர் தான். அப்போ அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை எழுதியிருக்கிறதே. அப்பா என் காரியங்கள் உமக்கு தெரியும் ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே, உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூடும் ஆண்டவரே. இதே அதிகாரத்தில் வாசிப்போம். இதே அதிகாரம் இல்லை, லூக்கா 1ஆம் அதிகாரம் 51 வாசிங்களேன். லூக்கா 1:51 சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 1:51. தம்முடைய புயத்தினாலே, பாருங்க, இவர் இங்க வந்து நீட்டப்பட்ட புயம், தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். பராக்கிரமம் செய்ய. இந்த ஆண்டு நம்மளுடைய ஆண்டுன்னா ஆண்டு பராக்கிரமத்தின் ஆண்டு. தன்னுடைய புயத்தினாலே, அந்த நீட்டப்பட்ட புயத்தினாலே பவர் ஸ்ட்ரென்த் பராக்கிரமம் செய்தார். அவரால் செய்யக்கூடாத சமண காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் செய்வார். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்கள் சிதறடித்தார். இது சிந்தை அகந்தை இருந்தால் என்ன வரும்? நம்ம என்ன சூழும், என்ன சூழ்ந்து கொள்ளும்? பாவம் சூழ்ந்து கொள்ளும். இருதயம் தான் என்ன சொன்ன? இருதயம் என்ன? திருக்குள்ளதும் கேடு உள்ளது. அப்போது அந்த அகந்தை சிந்தை உள்ளே போயிட்டாலே கேடு உள்ளதாய் மாறிடுது. இதயத்தை சுத்தமுள்ளவர்கள் அந்த பாக்கியத்தை பெற்று அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? தேவனை தரிசிப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டால் இதிலே 37 வசனத்தை வாசிங்க சிஸ்டர், சீக்கிரம் வாசிங்க. கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ இருதயத்திலே நாம் பக்குவப்பட வேண்டும். இருதயத்திலே அந்த அகந்தையான சிந்தை இருக்கக்கூடாது. எப்பவுமே ஆண்டவர் சொல்வார், வெளிப்படுத்த விசேஷத்தில் இதயத்தில் திறந்து கொடு. நாங்கள் வந்து என்ன பண்ணுவேன் போஜனம் பண்ணுவேன்ற. அவர் மட்டும் இல்லை, பிதாவும் கூட்டிகிட்டு வரேன், நான் ஆவியானவரை கூட்டிகிட்டு வரேன், நாங்கள் உன்னோட வந்து போஜனம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்போது அவரால் செய்யக்கூடாத அதிசயமான ஒன்றும் இல்லைன்னா அவர் நீட்டப்பட்ட புயத்தினாலே நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம சில காரியங்களிலே விட்டுவிடணும். அவர் நீட்டப்பட்ட புயம் எங்கே இருக்கு? ஆலயத்தில் தான் இருக்கு. ஆலயத்தில் இருக்கு. ஆண்டவரே உங்களுடைய நீட்டப்பட்ட புயத்தினாலே என்னை ஆசீர்வதிங்க. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் கயத்தின் நாளில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் அதில் 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 34. அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடி எல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்து பார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எகிப்தில் எத்தனை பாடுகள் அந்த ஜனங்களுக்கு. எவ்வளோதான் வேலை செய்தாலும் அவங்களுக்கு என்ன இருந்தது? அங்கே என்ன இருந்தது? உபத்திரம் வந்து சவுக்கடி இருந்தது. சவுக்கடி அடிச்சு தான் அந்த உபத்திரத்துக்குள்ளே அவங்க தள்ளப்படுவாங்க. அவ்வளோ பாடுகள் பாருங்கள். இதில் இந்த ஒரு லிஸ்டே போடுறாரு, மோசே எழுதுறாரு. அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்தில் உங்கள் கண்கள் முன்பாக உங்கள் செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதி நடுவிலிருந்து ஜனத்தை சோதனை இருந்ததாங்க. அடையாளங்கள், அற்புதங்கள், யுத்தம், வல்லமுள்ள கரம், ஓங்கிய புயம், மகா பயங்கரமான செயல், இத்தனை காரியங்களில் கர்த்தர் என்ன பண்ணாரு? உங்களை கொண்டு வந்தார்.
உங்களை கொண்டு வந்தார். எல்லாம் அதிசயம் நடந்தது, அற்புதம் நடந்தது. ஆனாலும் அந்த ஜனங்களை எங்கே கொண்டு வந்தார்? எங்கே கொண்டு வந்தார்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் கொண்டு வந்தார். அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? அந்த ஜனங்கள் ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தல. எங்களுக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும். நாங்கள் மோச கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கிட்டாங்க. அப்போது அது அது அந்த காரியத்தில் நம்ம வந்துட்டோன்னா மறுபடியும் அந்த காரியத்துக்கு போகக்கூடாது. விக்கிரகம் என்பது ஒரு சிலை மட்டும் அல்ல. நான் முன்னால் செய்த பாவத்தில் மறுபடியும் போகிறதும் ஒரு விக்கிரகம் தான். ஒரு விக்கிரகம் தான். எந்த பாவமாக இருக்கட்டும். இப்போ சபைக்கு வந்து உட்காந்துட்டோம், இங்கே சத்தியத்தை அறிந்து கொண்டோம், வெளியே போன உடனே உலகத்தின் காரியம் நம்ம சிந்தனை வந்தாலே ஒரு பாவம் தான். சிந்தையிலே அகந்தை உள்ளவர்கள், இதுதான் சிந்தையிலே அகந்தை உள்ளவர்கள். அல்லேலூயா. காரணம் என்னவென்றால் பிரியமானவர்களே, தமது கரத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இது பாவத்துக்கு மறித்து நம்ம நீதிக்கு பிழைச்சாச்சு. பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைச்சாச்சு. அதனால மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளே நாம் போகக்கூடாது. அல்லேலூயா. பொதுவாக என்ன சொல்கிறோன்னா, இப்போ பிள்ளைங்களுக்கு தெரியாது சிலை வழிபாடு. எல்லா பிள்ளைங்களும் இன்றைக்கி அந்த இதில் தான் வந்திருக்காங்க. சிலை வழிபாடு அம்மா அப்பாவுடைய பாரம்பரியத்தை அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பாரம்பரியத்தை கொண்டு வந்திருப்பாங்க. பிள்ளைகள் சபைக்கு வர வர அதுங்களுக்கு தெரிந்து கொள்வாங்க, அறிந்து கொள்வாங்க. இயேசுதான் மெய்யான தேவன், இயேசுவை தவிர தேவன் அல்ல இல்லை. நம் முழு பலத்தை, முழு அன்போடு, முழு ஆத்மாவோடு வணங்கினாலே நம் காரியங்களை அவரால் அதிசயங்கள் செய்ய முடியும். நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவங்க பேக்ரவுண்டு சிலை வழிபாடு இருந்தாலும் அவங்க வர 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 அதை என்ன பண்ணுவாங்க? தள்ளி விடுவாங்க. தன் தாய்மா தகப்பன்மா சொல்லுவாங்க, இதில் உயிர் இல்லை, இது கண் இருந்தும் காணாது, வாய் இருந்தும் பேசாது, காது இருந்தும் கேட்காது, கால் இருந்தும் நடவாது, இயேசு ஜீவன் உள்ளவர். கரைகளை தட்டுவோமா? அவங்க சொல்லுவாங்க, சத்தியத்தை அறிந்து கொள்வாங்க, சத்தியத்தை அறிந்து கொள்வாங்க. அப்போ பாவமான வாழ்க்கையிலே விடுதலை கொடுக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. ரெண்டாவதாக பார்ப்போம் 5:15 உபாகமம் 5:15. சீக்கிரம் 5:15. நீ எகிப்து தேசத்தின் அடிமையா இருந்தாய் என்று உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்று நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். கரங்களை தட்டுமா? நம்ம எங்காவது கொண்டு வந்தார்? எதற்காக கொண்டு வந்தார்? இந்த ஜனங்கள் என் நாமத்தை மகிமைப்படுது, என்னை உயர்த்தணும், என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று கொண்டு அந்த ஜனங்களை கொண்டு வந்த அடிமைத்தனத்திற்கு கொண்டு வந்தார். ஆனால் அவங்க ஜனங்கள் வந்த கையோட ஒரே முறுமுறுப்பு. அவங்க இச்சித்தத்தை கேட்டாங்க, கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனால் கட்டளை கற்பனைகளை அந்த ஜனங்கள் செய்யாமல் பாவத்திலும் சாபத்திலும் தன்னை அர்ப்பணித்து கொண்டாங்க. ஓய்வு நாளை ஆசரிக்க கூடாதபடி. நம்ம சொன்ன ஓய்வு நாள் என்பது அவருடைய நாள், கர்த்தருடைய நாள். இதான் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு பாருங்க, மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்று. எதற்காக புறப்படினார்? ஓய்வு நாளை கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டாங்க. ஓய்வு நாளை அவருக்கென்று கொடுத்துடணும், அவருக்கென்று நம்ம கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு அதான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமையில சபைக்கு வாங்க, ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளுங்க. இன்றைய நாளில் அநேக பிள்ளைகள் வந்திருக்காங்க, ஆண்டவர் அறியாத பிள்ளைகள். நல்ல டான்ஸ் போட்டாங்க, நல்ல வசனத்தை சொன்னாங்க. நம்ம பிள்ளைங்க கத்தறிஞ்ச பிள்ளைங்க சொன்னாங்களோ இல்லையோ, அந்த ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க அருமையாக சொன்னாங்க. இது மறுபடியும் அப்படியே மேலோங்கி நிற்கணும். அந்த பிள்ளைகள் வசனத்தை சொல்லி சொல்லி தன்னை பாதுகாத்துக்க. வசனம் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு, வசனம் தான் நியாயம் தீர்க்கும், வசனம் தான் நம்மளை ஆசீர்வதிக்கும். அந்த வசனத்தை சொல்ல சொல்ல பிள்ளைகள் கர்த்தர் மேலோங்கி நிற்க வைப்பார், உயர்த்துவார். பிள்ளைகளை மேலோங்கி உயர்த்துவார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அதனால் ஓய்வு நாளை பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு வராதிங்க, வாங்க
சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவர் அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் லைஃப், உங்களோட எதிர்காலம், உங்களுடைய வருங்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வாங்க. இன்றைக்கு உங்களுக்கு சபைகளிலே சண்டே கிளாஸில் படித்த பிள்ளைங்க இன்றைக்கு எங்கேயோ போய்ட்டு பெரிய ஆசீர்வாதமாக இருக்காங்க, பெரிய 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 என்ன சொல்கிறேன், பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க பிள்ளைங்க. சில பிள்ளைங்க ஊழியக்காரர்கள் ஆயிட்டாங்க, சில பிள்ளைங்க ஊழியக்காரர்கள் ஆயிட்டாங்க, சில பிள்ளைங்க பெரிய பெரிய போஸ்டிங்லேருந்து இன்னைக்கு நாட்டை ஆளக்கூடிய ஸ்தானத்தில் இருக்காங்க பிள்ளைங்க. அல்லேலூயா, கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. மூன்றாவது வாசிப்போம், 7ஆம் அதிகாரம், அதில் உபாகம் 7 17 19. உபாகம் 7 17 19. அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும், அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணின காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, என்ன செய்யறான்னு சொல்லி நம்ம என்ன சொல்லக்கூடாது, பயப்படக்கூடாது. பயப்படு, அவர் சொல்றார் பாருங்க, நீ உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவனாய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவங்களை பயப்படாதிரு. ஏன்னா ஒரு ஆண்டவரை அறியாதவர்களோ இல்லை ஆண்டவரை அறிஞ்சவங்களோ ஒரு வித்தியாசமான வார்த்தையை சொன்னால் மனதில் நமக்கு என்ன உண்டாயிடும், ஒரு பயம், ஒரு வித பயம் உண்டாயிடும். அந்த பயம் உண்டாயிட்டாலே ஆண்டவர் செய்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்ம மறந்து விடும். முதல்ல என்ன படித்தோம், உமால செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நமக்கு செய்வார் கர்த்தர், நிச்சயமாக நான் அற்புதங்களை செய்வார். அற்புதம் பெற்றுக்கொண்டோம், கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி கர்த்தர் நாமத்துக்கு மகிமை செலுத்த நாம் கடமைப்பட்டு இருக்க வேண்டும். பிரியமானது ஆண்டவர் பாருங்க, இவ்வளவு இத்தனை வயது வரைக்கும் எப்படியும் முதியவர்கள் இருக்கீங்க, வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க, சிறு பிள்ளைகள் இருக்கீங்க, குழந்தைகள்லாம் இன்னைக்கு அருமையாக ஆண்டவருடைய வசனத்தை சொன்னாங்க. ஏன் இப்படி கிருபை கொடுத்தார் ஆண்டவர்? ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம ஒவ்வொருவரும் அவர் எடுத்து பயன்படுது. ஏன்னா அவர் அடையாளங்களை நாம் கண்டு இருக்கிறோம், அவர் அதிசயங்களை பார்த்து இருக்கிறோம், அவர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால பயம் வேண்டாம். ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாத சிறுமந்தி, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்ப தேவ ராஜ்யத்தில் நிச்சயமா நம்ம பங்கு பெறுவோம். பிரியமானவர்களே, பங்கு பெறுவோம். அதனால எதை குறித்தும் நம்ம இதை சொல்லிட்டாங்களே, நம்மளை ஒரு விதமாக நடத்துகிறாங்களே, பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார், உங்களோட கூட வருவார். எதை செய்தாலும் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை கண்டு செய்ய நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இயேசுவில் எது கேட்க நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியுமா? விசுவாசம் பெற்றுக்கொள்வோம். பலவீனம் வந்துட்டா கூட கவலைப்படாதீங்க, சபையில் வாங்க, பலப்படுத்துவார். ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்க. என்ன தேவைகள் இருக்கு, தேவைகளை நினைச்சு ஓடாதீங்க. தேவைகளை விட கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா, அவர் சந்திப்பார், உங்களுக்கு கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் கொடுப்பேன்ற. அல்லேலூயா. 19 உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களும் தேவனாய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கி புயத்தையும் நன்றாய் நினைங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க, அவர் உயர்த்துவார். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு முக்கியமானது முறுமுறுப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. முறுமுறு இருந்தால் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இது எப்படி ஆகும், எப்படி கிடைக்கும், எப்படி நான் கடந்து செல்வேன், எப்படி நான் என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன், அடுத்த மாதம், நாளைக்கு, அடுத்த வருடம் நினைக்காதீங்க. நாளை தினத்தை குறித்து கவலை கொள்ளாதீங்க. நாளை தினம் கவலைப்படட்டும்.
நாம் கவலைப்படக்கூடாது, கர்த்தர் செய்வார். அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். காரணம் என்னவென்றால் அவர் நம்மை உள்ளங்கைகளில் வளர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை உள்ளங்கைகள் வளர்ந்திருக்கிறார். நினச்சிக்கலாம் நம்ம பேசுறது கரெக்டாக தான் இருக்கும், நடக்கணுமே. முதல்ல ஆண்டு என்ன சொன்னார்? எரேமியா 32:17 அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்க, ஒரு காற்று நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, அப்பா உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும். அப்போ அந்த விசுவாசம், அந்த வைராக்கியம், ஆண்டவர் இருக்கிற அந்த நம்பிக்கை நம்ம எழுந்து போகக்கூடாது. எழுந்து போகணும். வாயினாலே எது கேட்குமோ அறிக்கை எடுங்க. ஆண்டவரே, அதாவது எது கேட்டாலும் நீதியாக கேட்கணும், நியாயமாக கேட்கணும். நிச்சயமாக நிறைவேற்றுவார், நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றார். அவர் நீட்டப்பட்ட போய் கரங்களை தட்டுவோமா? அவர் வாயினால் சொன்ன கரத்தை அவர் நீட்டப்பட்ட பேச்சால் நிறைவேற்றுவார். பிரியமானங்களே, எடுத்து வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 14-18. இப்போதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் ஆண்டவர். இதெல்லாம் கீழ்ப்படிதல், வசனத்துக்கு கீழ்ப்படினோம், பாவத்துக்கு ஓடக்கூடாது, அதை பற்றி பயப்படக்கூடாது. 3 காரியங்களில் இப்போ கீழ்ப்படிது. இப்போ இதுதான் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். படிங்க 14-18. யோவான் 14ஆம் அதிகாரம். பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட. இல்லை, 14-18. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், என் நாமத்தை எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? இயேசுவின் நாமத்தினாலே இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு என் காரியங்கள் இப்படியா இருக்குது, இதை சந்திங்க. இயேசுவின் அதை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாம தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். படிங்க சிஸ்டர். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், பாருங்க, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள், என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்போ நான் என் நாமத்தை எதை கேட்டாலும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் கேட்கும்போது அவர் யாரை விட்டு கொடுக்குறாரு? ஆவியானவர் விட்டு கொடுக்குறாரு. கரங்களை தட்டுங்க. அப்போ ஆவியானவர், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போ என்றென்றைக்கு உங்களுடனே. அப்போ அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருங்க. ஆவியானவர், அதுதான் பிளஸிங். அவன் கேட்கும்போது கிடைக்கணும். நான் உன் நாமத்தினாலே கேட்கிறேன் ஆண்டவரே, ஆவியானவரே இதை பெற்றுத்தாங்க. என் நாமத்தினாலே எதை கொடுப்பேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போ என்றைக்கு உள்ளோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறு தேற்றவாளனை அவங்களுக்கு தந்தருளுவார். படிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதா நீங்கள் அவரை அறிவீர்கள். கரங்களை தட்டி கட்ட நாமத்தை மகிமைப்பட்டோம். அவரை பெற்று உலகம் அவங்களே பெற்றுக்கொள்ளாது. உலகத்தை பசுதாவினா என்னன்னு தெரியாது, பசுதாவி பற்றி அறிய மாட்டாங்க. அதான் நமக்கு தேவபலன், அது அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, உலகம் அந்த சத்தியாவினவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அப்போ நம்ம உலகத்தில் இருக்கிறோமா, ஆண்டவர்கிட்ட இருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட இருக்கிறோம். அப்போ ஆண்டவர்கிட்ட இருந்தால் நிச்சயமாக அந்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள வாஞ்சியாக இருக்கணும். நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் உங்களுக்கு கொடுப்பாரு, உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஆனால் அந்த சத்திய ஆவியானவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களோட இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எப்படி அறிவீங்க? நாம் கேட்டது கிடைத்து விட்டது. கரங்களை தட்டுமா? நாம் கேட்பது எதுவோ அது கிடைத்து விட்டது. நாம் ஆவியான நம்மளோடு இருப்பதை அறிந்து கொள்வோம். பிரியமான புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆவியான நம்ம கூட இருந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் 120 பேர் ஒரே நாளிலே அந்த சத்திய பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டாங்க. அந்த நிலத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆவியான எங்கே உண்டு அங்கே ஆசீர்வாதம் உண்டு. ஆவியான எங்கே உண்டு அங்கே ஆனந்தம் உண்டு. எல்லாம் மகிழ்ச்சி, எல்லாமே உண்டு. நம்ம எந்த பலவீனம் வந்தாலும் நமக்கு இருக்கிற பலவீனத்தை ஆவியானவர் தாங்கிக் கொள்ளார். நம்ம சரீரத்தில் உணர்ந்து கொள்ள மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவி நம்ம கூட இருந்தால் பலவீனம் தன்னை பலவான்னு பலவானா இருக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதுங்க. அடுத்த ஒரு வசனம் வாசிப்போம். லூக்கா 24 முடிச்சிடலாம், அவ்வளோதான் கடைசி. லூக்கா 24 49 51 வாசிப்போம். 24 லூக்கா 24 சீக்கிரம் வாசிங்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நல்லா புரிஞ்சுக்க, வசனம் வாசித்தா அதை வந்து அதை அப்படியே உணர்ந்து கொள்ளுங்க, இதயத்தில் பதித்து கொள்ளுங்க. இப்போ இதெல்லாம் சொன்னதெல்லாம் என்ன சொல்கிறாரு? வாக்குத்தத்தம், ப்ராமிஸ் கொடுக்குறாரு. ப்ராமிஸ் கொடுக்குறாரு. ஆண்டவருக்கு வசனத்தை அறிந்து கொள்ளணும், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், சத்தியாவினர் ஏற்றுக்கொள்ளணும். அவர் குறித்து, ஆண்டவர் குறித்து எந்த கருத்து குறித்து நம்ம என்ன சொல்லக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு பயப்படக்கூடாது. இதெல்லாம் அவருடைய கட்டளை, கற்பனைகள். அது 10 கட்டளை கொடுத்தார் ஆண்டவர். 10 கட்டளையில் நம்ம எதெல்லாம் ஒன்று மாட்டின்னு இருப்போம், எதெல்லாம் ஒன்று இருக்கும் நம்ம கிட்ட. ஆனால் அதை 2 ஆகிட்டார். பிரமாண ராஜரீக பிரமாணம் ஆகிட்டார். உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறத்தில் அன்பு கூறு. உங்களுக்குன்னு வேறு தேவைகளை உண்டாக்க வேண்டாம். முழு பலத்தோடும், முழு அன்போடும், முழு ஆத்மாவோடும் என்னில் நீ அன்பு கூறு, அன்பு கூறு. இதில் பாருங்க, ஆனாலும் பாருங்க, இது 24 49 எடுப்பா. 49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை 49 இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணிதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அல்லேலூயா. பொறுமையா இருக்கணும், தங்கி இருக்கணும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அவர்கிட்ட கேட்கணும், தாழ்மையா இருக்கணும். ஆண்டவரே, ஆவியான எனக்கு கொடுங்கப்பா, ஆவியான நிரப்புங்கப்பா. இது ஒரு வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் வருடத்தில் ஒருத்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் இல்லை. இந்த வாக்குத்தத்தை தினந்தோறும் பெற்றுக்கொள்ளணும். கரங்களை தட்டுவோமா? ஆவியானவரே எனக்கு கொடுங்கப்பா. ஆவியான நம்மக்கிட்ட இருந்த ஆசீர்வாதம் நிலைத்து இருக்கும். அது நிலைத்து பாருங்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் இயேசு நகரத்தில் இருங்கள் என்றார். இருந்தால் தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம தாழ்மையோடு இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும். எருசலேம் என்பது யாருடைய நகரம்? இயேசுவுடைய நகரம், தேவனுடைய நகரம், பரிசுத்த நகரம். அந்த பரிசுத்த அந்த நகரத்திலே நாம் தங்கியிருக்கணும்னா நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கணும். பிரியமானவர்களே, இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று எப்போதும் நாம் எப்பவுமே அந்த நம்பிக்கையுடர்களாக இருக்கணும். இங்கேருந்து கல்வி போன கையோட அந்த ஆவியானவர் எழுந்து விடக்கூடாது. பெற்றுக்கொண்ட ஆவியானவரை புதுப்பித்து கொள்ளணும். வாரம் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், தினந்தோறும் கேட்கணும். உங்கள் தனி சபத்தில் பசுத்தாவினால் நிரப்பப்பட்டவங்களாய் அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ண தெரியணும். அதான் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். அப்போ அந்த நாளுக்குரிய காரியங்கள் எல்லாமே நமக்கு என்ன முடியும்? அதிசயமாக, அற்புதமாக முடியும், அதிசயமாக முடியும். எல்லாவற்றையும் நேர்த்தியாக முடிப்பார் கர்த்தர். ஜெபம் பண்ணும்போது நல்ல ஆவியானவர், நல்ல பெற்று ஆவியானவரை உணர்த்தப்பட்டவர்களாய் ஆவியானவர்களை நிரம்பி அந்த ஜெபம் பண்ண நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர், படிக்க வசனம் 50 அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களுக்கு அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை வைத்து அவளை ஆசீர்வதித்தார். பாருங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட, வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைச்சிடும். கரங்களை தட்டுவோமா? கரங்களை வைத்து தம்முடைய நீட்டப்பட்ட புயம் ஆவியான பெற்றுக்கொண்டோம் என்ற வாஞ்சியை வைத்துக்கொண்டு அவர் நீட்டப்பட்ட புயத்தினாலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்கள், அல்லேலூயா. பின்பு பெத்தானியா வரைக்கும், பெத்தானியா என்பது அவருடைய எப்பவுமே பெத்தானியாவில் தான் அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். பெத்தானியா வரைக்கும் அவர் கொண்டு போகிறார். கொண்டு போயிட்டு அங்கே ஆசீர்வதிக்கிறார். துவக்கமும் அங்கே முடிவும் அங்கே ஆண்டவருக்கு. அவர் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். பெத்தானியாவில் தான் தொடங்குறாரு, பெத்தானியாவில் தான் முடிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் எப்பவுமே எருசலேமிலே தங்கி இருக்கணும். பிரியமானவர், தங்கியிருக்கணும். ஆவியானவரை கொடுங்க, எனக்கு கொடுங்க, கேளுக்கணும். ஆண்டவர் கேளுங்கள், அப்போது கொடுக்கப்படும். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர், முடிச்சிடலாம். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். கரங்களை தட்டி கட்ட நாம் எல்லாம் முடிச்சுட்டு அது ஆசீர்வாதம் கொடுத்துட்டு தான் போவார். அப்போ
நம்ம ஆவியான பெற்றுக்கொண்டா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். இன்னொரு முறை கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்போ ஆவியான பெற்றுக்கொள்ள வாஞ்சியாருங்க. இந்த பெந்தகோஸ்தே நாளிலே கர்த்தர் நம்மோட கூட இடைப்பட்டார், பிள்ளைகளோடு இடைப்பட்டார். ஆராதனை வேலையிலே அநேக பிள்ளைகள் இந்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டாங்க. இது அப்படியே நம்ம தள்ளிவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அது புதுப்பித்துக் கொள்ளணும், புதுப்பித்துக் கொள்ளணும், அங்கலாய்க்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆவியானவரே இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் நிரப்புங்கப்பா. அப்போ இன்னும் அதிகமாக நம்ம என்ன பெற்றுக்கொள்கிறோம்? பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரே காரியம். இதுதான் பரிபூரண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம். ஒப்பு கொடுப்ப கண்களை மூடும். ஆண்டவரே, நல்ல நீட்டப்பட்ட புயத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதித்தீரப்பா. அவங்களை ஆசீர்வதிக்கையில் விட்டு பிரிந்து போகையிலே அது ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அப்பா நாங்கள் அப்பா லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. ஆவியானவரே, நாளிலே நீ எங்களோட கூட பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக அப்பா நாளப்பா தகப்பன் வந்த பிள்ளைகளை, ஒவ்வொரு பிள்ளைகளும், சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாழ பிள்ளைகள், முதியவர்கள், கணவன் மனைவிமார், சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு குடும்பத்தையும் தனியாக பேரு பேராக குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெத்தனியா வரைக்கும் கொண்டு போனீரப்பா. எருசலேமே தங்கியிருக்க சொன்னீர் ஆண்டவரே. அப்பா எங்கள் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் எங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொன்னீரப்பா. அப்படியே தகப்பனே பரிபூரணத்தினால் சம்பூரணத்தினால் சபையை நீர் ஆஸ்வதிக்கும்படியாய், சபை பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படியாய் தகப்பனே எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் சொல்லி பெத்தேலுக்கு கொண்டு வந்த பிள்ளைகளே அப்பா, பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படியாய் பெத்தேலின் ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தின் கனிகள் எல்லாவற்றையும் கொடுத்து பரிபூரண ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறாங்க, நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, சிறு பிள்ளைகள் அப்பா அபிரிதம் ஆஸ்வதிங்க. மத்திய சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சிறு பிள்ளைகளை ஏந்திரத்து வர தடைச்சாதுங்கள். தேவராஜா பிள்ளைப்பட்டுகள் உரியதென்று சொன்னீரப்பா. ஒரு பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இயேசுவே அப்பா, நீர் ஆண்டவரை பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நீ உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரை பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு நாமத்தை பிள்ளைகள் மகிமைப்பட்ட கிருபைத்தாங்கப்பா. அன்பு பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. கிருபை கூட நடத்துக்கும் பிள்ளைகள் அப்பா. EBS 6 நாட்களில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நாளில் கூட அன்பு பிள்ளைகளுக்கு அப்பா கொடுக்க வேண்டிய அப்பா பரிசு பொருட்கள் எல்லா பிள்ளைகளும் பெற்றுக்கொண்டு அப்பா தகப்பன் செல்லும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்க. ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ரத்தத்தை முடி மறுத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகள் சரீரத்தில் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. விசேஷமாக அடுத்த வாரம் பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிற கர்த்தாவே, தேச பிள்ளைகள் அப்பா அப்பா தேர்ச்சி பெற்ற பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே பள்ளிக்கூடங்கள் செல்ல பாதுகாப்பு உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ரத்த கோட்டைகள் பிள்ளைகளை முடி மறைத்துக் கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் தேவ பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறாங்க. அவர் அப்பா வந்து பிள்ளைகள் குடும்பத்தை, தாய் தகப்பன்மார்களை, உடன்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறான். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் சொல்லிடப்பா. அன்பு பிள்ளைகள் நாமத்தினால் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. நாமத்தை பிள்ளைகள் மகிமைப்பட்ட உதவி செய்யப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. கிருபை கூட இருக்கட்டும். எங்களை தாத்துகிறோம், உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தரும் எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பரமண்டலத்தின் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதில்லை பூமியில் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்து போல கடன்களை மன்னியும். சோதனைக்கு உட்படப்படாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவர்களே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல
மட்டும்